ஹாய் ஆல், வெல்கம் டு நானாஸ் vlog. இன்னைக்கு ஹோல் டேவும் ரொம்ப பிஸியாக போச்சு. ரொம்ப சூப்பராக எனர்ஜெட்டிக்காகவும் போச்சு. அது மட்டும் இல்லை, நான் போட்ட வீடியோஸ் வந்து 4K வந்து ஒரு நாள்லேயே வந்து ரீச் ஆகுதுன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். என்னோட வீடியோஸ் பார்த்த எல்லாருக்கும் நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மம்ஸ் டு ஆண்டர்பிரனர் ஆகுது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ட் 3ல சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா. நான் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணேன், அதை எப்படி டேக்கிள் பண்ணிட்டேன் அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றோம்னாலுமே நம்ம வீட்டில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த பிஸ்னஸ் உனக்கு தேவையா, இது உன்னால பண்ண முடியுமா, என்னடா இது அதிக பிரசிந்தனமா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, யாரையும் கேட்க மாட்டாளா, பணத்தை எப்படிதான் வந்து விரயம் பண்ணிட்டே இருப்பாளா. நான் இந்த பிஸ்னஸ் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு பொம்பளை பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் வேண்டி எல்லாரும் என்ன கேட்டாங்க, உனக்கு ஏன் 3 பொம்பளை பிள்ளைங்க, ஏன் நீ பையன் பிறக்கணும்னு நினைச்சே வந்து ட்ரை பண்ணி பொண்ணு பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாலாம் பேசிருக்கேன். ஆனா அவங்களுக்கெல்லாம் தெரியாது, நான் 3 வந்து எனக்கு பொம்பளை பிள்ளைங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் கடவுள் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. இன்னொன்னு என்னன்னா, இந்த பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ட்ரெஸ் வந்து குழந்தைங்களுக்கு அழகழகா போடணும்னு ஆசை. அந்த நேரத்துல வந்து என் ஹஸ்பண்ட் சவான் பண்ற மணி வந்து கரெக்டா இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு வந்து என் பிள்ளைங்களுக்கு இப்படி எல்லாம் போடணும் அப்படின்ற நிறைய ஆசைகள் இருக்கும் இல்லையா. ஸோ பட்டுன்றது பெரிய விஷயம். ஸோ அந்த பட்டை எப்படி நான் எடுத்து இது பண்ணணும், என் பிள்ளைங்க எப்படி வேர் பண்ணுவாங்க. இப்போ என்னால என் பிள்ளைங்களுக்கு வந்து எங்களோட தறியிலேயே வந்து 50,000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய்னா கூட எங்களோட தறியில இருந்து என் பிள்ளைங்களுக்கு சேலையை வந்து நினைச்சு அவங்களுடைய மேரேஜ்க்கு எங்களால கண்டிப்பா தர முடியும்.